பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய இந்த தத்துவம், செயல், இதை மறக்கவே முடியாது, மறுக்க முடியாது. பல மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தார்கள், இல்லை என்றால் பல்வேறு விதமாக தோன்றப்பட்டார்கள், ராட்சதர்கள் இருக்கிறார்கள், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நீங்களும் நானும் அவரால் படைக்கப்பட்ட ஒரு பெரிய குடும்பம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதற்கு ஆதாரமாக எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் எப்படி சொல்கிறார்? இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று இந்த வசனம் அழகாக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமானுடைய கரத்தில் ஒரு களிமண் இருக்கும் பொழுது அந்த களிமண்ணில் இருக்கிற எல்லா பிசுர்கள், அழுக்கு, சின்ன சின்ன கற்கள் கூட அவைகளெல்லாம் வேறு பிரிக்கப்பட்டு சல்லடையாக சலிக்கப்பட்டு அழகாக ஒரு நல்ல கிளே உண்டாக்கி அதிலிருந்து தான் இந்த அழகிய மட்பாண்டம் வருகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த படைப்பை தான் அசிங்கப்படுத்த, இந்த படைப்பை குலைத்துவிட, அழித்துவிட சத்துரு தந்திரமாக அதை முயற்சி செய்கிறான். அதற்கு ஆசை காட்டுறான். பல்வேறு காரியங்களை சொல்லி ஜனங்களை அவனண்டை இழுத்து விடுகிறதை பார்க்கிறோம். தேவன் ஒருபோதும் மனிதர்களை தீமைக்கு நேராக தள்ளுவதில்லை. ஆனால் சத்துரு தீமைக்கு நேராக கொண்டு போவான், நல்லதை காட்டி தீமைக்கு நேராக கொண்டு போவான். ஆனால் தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆனால் மனிதன் அவருக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் அப்படி இருக்கவே கூடாது. இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், நாம் அவருடைய கையில் இருக்கிறோம். ஆகவே அதை அழகாக வணைந்து கொள்ள நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா தான் அதை சிறப்பான பாத்திரமாக அன்று பயன்படுத்துவார். ஒரு வேடிக்கையான ஒரு சிறிய கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒட்பான் இப்படி பேசியதான், என்ன சொல்லியதான், அந்த குயவனை பார்த்து சொல்லிச்சான், என்னை இந்த அடுப்பில் போட்டுறாதீங்க, எனக்கு அதை தாங்கிக்கவே முடியாது. என்ன எப்பொழுதும் போல் நீங்கள் நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா சுத்தம் பண்ணி என்னை வெயிலில் காய வச்சுருங்க, அது போதும் அப்படின்னுச்சான். ஆனால் இன்னொரு மட்பானை என்ன சொல்லிச்சான், நீங்கள் எப்படி எஜமான், நீங்கள் எப்படி செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி செய்யுங்க, நான் வாழ்ந்துக்கிறேன், அது எனக்கு போதும், நீங்கள் செஞ்சால் சரியாக செய்வீங்க எஜமான் அப்படின்னு சொல்லி அந்த களிமண் அந்த குயவனை பார்த்து பேசிச்சான். 2 பானையையும் அழகாக செய்கிறார், நன்றாக அவைகளை சுத்தம் செய்கிறார், நன்றாக எல்லாவற்றையும் செய்து அழகிய மண்பானை போல இதை சுடப்பட்ட மண்பானையாக அங்கே உள்ள வைக்கிறார். இதை நன்றாக எப்படி பெயிண்ட் அடிக்கணுமோ அடித்து வெயிலில் காய வச்சு வச்சிடறான். இப்போ விற்பனைக்கு வந்துடுச்சு, விற்பனைக்கு வந்து விட்டது. இந்த 2 மண்பானைகளும் ஒருவர் பார்த்து பேசுகிறது. பாரு 2 பேரும் தான் நாம் இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிற, இது தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த சுடப்படாத மண்பானை அந்த சுடப்பட்ட மண்பானை பார்த்து பேசுது. அதுவும் யோசித்து கொண்டே இருக்கிறது. யோசித்து கொண்டே இருக்க இப்போது பானை வாங்குகிற நிறைய பேர் ஒரு பானையை வாங்குகிறாங்க. அதை தட்டி பார்க்குறாங்க, இது நல்ல கணீர் சத்தம் கேட்குது. எந்த பானை? இந்த சுடப்பட்ட பானை. வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த பானையும் ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு, வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, 2 பானையிலும் தண்ணி ஊற்றிருப்பாங்க இல்லையா? ஆனால் சுடப்பட்ட பானை பயனுள்ளதாய் மாறியது. சுடப்படாத பானையில் தண்ணி ஊற்றி சில மணி நேரங்களில் அப்படி கசிய ஆரம்பிக்குது, அப்படியே உடஞ்சி கூழாக மாறிடுச்சு. எஜமான் எதை செய்தாலும் சரியாய் செய்வார். அதிக சூடானாலும் அது தாங்காதுன்னு அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் மாம்சத்தில் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? நம்மை போலவே அவர் பாடுபட்டிருக்கிறார் இல்லையா? அதனால் உங்களுக்கு அனுமதிக்கிற எந்த சோதனையும் அவர் நீங்கள் எவ்வளோ தாங்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் இன்னும் பயன்படணும், இன்னும் பிரயோஜனமாக இருக்கணும், இன்னும் அந்த பாத்திரம் அழகாய் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் உங்களை டியூன் பண்ணிகிட்டே இருப்பார்.
நீங்கள் ஏன் கேட்காதீங்க. தகப்பனே நன்றின்னு சொல்லுங்க. நீர் என்னை செய்வதற்காக, என்னை வணைந்து கொண்டதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஏசாயா 45:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? என்ன செய்கிறாய் என்று களிமண் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? சொல்லவே முடியாது. அதே ஏசாயா 64:8 இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் அது கரத்தின் கிரியை. இப்படி அறிக்கை செய்யணும். நாங்கள் களிமண், நீர் பிதாவாகிய தேவன், எங்கள் எஜமா நீர் தான். எங்களை எவ்வளவு அணையணுமோ, எப்படியெல்லாம் சுடணுமோ, எப்படியெல்லாம் அதை அழகு பார்க்கணுமோ நீங்கள் தான் செய்ய முடியும் எஜமா. எங்களை அப்படி அழகு பாருங்க. தேவன் அப்படி நம்மை பார்க்கிறவர். எனக்கு பிரியமானவர்களே, ரோமர் 9:20 இப்படி சொல்கிறது. மனுஷனை தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கின என்று சொல்ல முடியுமா? நிறைய பேர் கடவுளே என்னை ஏன் படைச்சீர், தெய்வமே, என் ஆண்டவனே, நேசுவே, இந்த உலகத்தில் என்னை ஏன் படைச்சீர், எனக்கு ஏன் அந்த உபத்திரம் அப்படி கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்களை அப்படியே விடவே மாட்டார். நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு வாங்க, நெருங்கி வாங்க. பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தானே, நன்மை வந்தானே, எது வந்தாலும் அவரே பாருங்க. அல்லேலூயா. ரோமர் 9:21 மிதியிட்ட ஒரே களிமண்ணால குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவருக்கு அதிகாரம் இல்லையோ? உங்களை கனமான பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுவார். அந்த சுடப்பட்ட பாத்திரம் கனமான அந்த வீட்டில் பிரயோஜனமான பாத்திரமாய் மாறி ஆண்டவர் அப்படி உங்களை மாற்றுவார். கவலைப்படாதீங்க. எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை வணங்கி கொள்வார். அதனால் உங்கள் உபத்திரவத்தில், போராட்டங்களில், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதே இல்லை. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அதனால் எஜமானனை என்னை தாங்கி கொள்ளும், என்னை பிடித்து கொள்ளும், என்னை வணைந்து கொள்ளும். ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பெஸ்ட்டாக மாற்றுவார். ஏன் கௌரவம், எனக்கு எல்லாம் தெரியும் இப்படி நினச்சிங்கன்னா செய்யவே முடியாது. என்ன சொல்கிறார் பாருங்கள். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், மதிப்பு கொடுப்போம், மரியாதை செய்வோம். அவரை பார்த்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவரை உயர்த்தி அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்கு வாழ்த்துக்களை சொல்லி அவரை நாம் எல்லாவற்றிலையும் அவரை உயர்த்துவோம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம சேர்ந்தவரை பாடி துதிப்போமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? உயவனே, உயவனே, படைப்பின் காரணனே. அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்கள் எஜமானனே, எங்களை வணைந்து கொள்ளும் குயவனே, எங்களை சரியாய் நேர்த்தியாய் வணைந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிரியை இல்லாமல் நாங்கள் யாரப்பா? உம்முடைய கரத்தின் கிரியைகள் அல்லவா? எங்களை இன்னும் சோதிப்பதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு. எங்களை இன்னும் சுத்திகரிப்பதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு. எங்களை இன்னும் புடமிட்டு புதிதாக்குவதற்கு உமக்கு அதிகாரம் உண்டப்பா. காரணம், ஒரு நாளும் எங்களை கீழே தள்ளுகிறவர் அல்ல, எங்களை வெறுமையாய் ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. நாங்கள் இன்னும் மென்மேலும் மெருகூட்டப்பட்டவர்களாய், உமக்கு பிரியமான பாத்திரமாய், இன்னும் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு எங்களை சுடப்பட்ட அப்பமாய் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எஜமானனே, எங்களை இன்னும் பயன்படுத்தும், எங்களை இன்னும் வழி நடத்தும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாளும் எங்களை நீர் கைவிட மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே மகிமைப்படும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி காத்துக்கொள்ளும். உமக்கு மகிமை சேர்க்கிற மகுடங்களாக இந்த பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்தி வாழ்த்தி உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.